திருப்பூரில் கட்டப்பட்டு வரும் மேம்பால பணிகளால் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். திருப்பூர் வேலை தேடி வருபவர்களுக்கான சொர்க்க பூமி. தொழிற்சாலையில் நிறைந்த திருப்பூரில் தினமும் ஆயிரக்கணக்கான வெளி மாவட்ட மற்றும் வெளி மாநிலத்தவர்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் நிலவி வந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக காமராஜர் சாலையில் புதிய மேம்பாலம் கட்டும் பணி கடந்த ஆண்டு தொடங்கி நடைபெற்று வருகிறது. குமரன் சாலை, BN ரோடு, அவினாசி சாலை, பல்லடம் சாலை என்று நகரின் முக்கிய சாலைகளில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் இந்த சாலையை கடந்து செல்வதில் கடும் இன்னலை சந்தித்து வருவதாக கூறுகிறார் ஃபருக் அப்துல்லா. இப்போ கோயில் வழிக்கு கிட்ட மாற்றுறதா பஸ் ஸ்டாண்டு டவுன் பஸ்ஸில் மாற்றுறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைம் பஸ் மாதிரி மறுபடியும் கோயில் வழி போகணும். அங்கேருந்து நான் மறுபடியும் திரும்ப வேலைக்கு போயிட்டு வரக்கு ரொம்பவுமே கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும். அதனால் இப்போ இங்கே இருக்கிற போக்குவரத்து இடையூறுலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அந்த ஒன்வே தடமாக மாற்றிட்டாங்கன்னா பஸ்ஸு டவுன் பஸ்ஸுங்களே மாற்றி விட்டு APT ரோடு அது வழியாக சுற்றி வரக்கு சௌகரியமாக இருக்கும். போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் பழைய பேருந்து நிலையத்தை தற்காலிகமாக கோவில்வழி பகுதியில் கொண்டு செல்ல தீர்மானித்து இடம் தேர்வு செய்யப்பட்டு ஆரம்ப கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. பேருந்து நிலையம் கோவில் வழிக்கு மாற்றப்பட்டால் பொதுமக்களுக்கு மேலும் சிரமம் ஏற்படும் என்கிறார் அசோகன். இப்போ ஏதோ கோயில் வழியில் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் அதனால ரொம்ப சிரமம் ஏற்படுவதாக தெரியுது. நாங்கள் காலையில் 7 மணிக்கு எழுந்து இங்கே வந்து வேலைக்கு போகிறது தான் கரெக்டாக இருக்குதுங்க. இன்னும் இங்கேருந்து நம்ம கோயில் வழிக்கு போய் அங்கேருந்து இங்கே வரணுன்னாக்கா அது டைமிங்லாம் ரொம்ப பிரச்சனைங்க. அடுத்து ஒரு இப்போ மார்க்கெட்டு கிரிக்கெட்டு எல்லாமே எங்கள் பக்கத்தில் எல்லாமே இருக்கிறதுனால கொஞ்சம் கரெக்டாக இருக்குதுங்க. ஆனால் இதை மாற்றினாங்கன்னா மக்களும் அவதிப்படுவாங்க, டிராஃபிக் ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க. FPT மற்றும் நொய்யல் உள்ளிட்ட பிரதான சாலைகளை சீர்படுத்தினாலே பெருமளவு போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கலாம் என்று திருப்பூர் மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதேபோல திருப்பூர் பேருந்து நிலையத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் வேண்டுகோளாக உள்ளது. இதே பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி போக்குவரத்தை மட்டும் சீர் செய்தாலே போதும், இந்த போக்குவரத்து நெரிசல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் என்பது இந்த பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாகவும் உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக திருப்பூரில் இருந்து பாலாஜி பாஸ்கர்.